வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தேர்தலுக்கு பிறகு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நாங்கள் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பாஜகவினுடைய முக்கிய அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் அமித்ஷா சொன்னது நாங்கள் விஜயெல்லாம் பொருட்படுத்தலை, அவர் சேர்ந்தால் வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிறதுக்கும் இதுக்குமான வித்தியாசம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய தமிழக மாநில முன்னாள் தலைவர் திடீர்னு இன்னைக்கு பாண்டிச்சேரி போனவர் திடீர்னு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு. அதற்கு பின்னணியிலும் நிறைய உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் பேசப்படுது. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான காய்களும் நகர்த்தப்படுவதாகவும் சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கிசுகிசுக்கப்படுது. இதெல்லாம் குறித்து விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் டிவி. வணக்கம் அழகு. நேற்றைய தினம் விஜய், சிஎம் ஸ்டாலின், அப்புறம் சீமான் எல்லாரும் மனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா? விஜயோடு சேர்ந்து பல முக்கியமான தாவேக நிர்வாகிகளும் மனு தாக்கல் பண்ணாங்க. அதில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அவங்களையும் சேர்த்துக்கலாம். அதில் குறிப்பாக அவங்களோட நாமினேஷனில் ராஜ்மோகன்லாம் முக்கியமான வேட்பாளராக தெரியலையா? இல்லை, அவங்களும் மனு தாக்கல் பண்ணாங்க. ஆனால் இப்போ பேசப்படக்கூடிய வேட்பாளர் அவங்க தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க நாமினேஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்னன்னா, இந்த கரூர் வழக்கில் 2 பேர் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாமினேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, இவங்க அக்யூஸ் கிடையாது, விட்னஸ் மாதிரி தான் விசாரணை பண்ணுறதா சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இதில் அக்யூஸ்டன்ற மாதிரி சிபிஐ இவங்க 2 பேரையும் ஃப்ரேம் பண்ணி அந்த 2 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணதை இவங்களே நாமினேஷனில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதை பெரிய பேசு பொருளாக மாறினிருக்கு தமிழ்நாடு முழுக்கவே. அதாவது சொல்கிற மாதிரி நிறைய செக்ஷன் போட்டிருக்காங்க. பிஎன்எஸ்ல 105, 110, 125, அப்புறம் பிஎன்எஸ் 223, செக்ஷன் 3 ஆஃப் டிஎன் ப்ராப்பர்ட்டி, இப்படி நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு சொத்துக்கு சேதம் ஏற்படுத்துறது, உயிர் அல்லது பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படுத்துறது, அரசு அலுவலர் சொல்றதை மீறி அவங்க உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் நடந்துக்கிறது, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், இந்த மாதிரியான, அதாவது ஒரு விஷயத்தை வேணும்னே இன்டென்ஷன் இல்லாமல் பண்ணாலும் அது பெரிய அளவுக்கு ஒரு கொலைக்கான காரணமாக இருக்கிறது, காயம் படுறதுக்கான காரணமாக இருக்கிறது, இப்படின்னு பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவாக இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. இது ஆதவ அர்ஜுனா தான் அதை போடுறாரு. சரி, டீட்டெயில் செக் பண்ணலான்னா அதில் எதுவுமே அவைலபிளாக இல்லை. அப்போ சிபிஐ ஏதோ ஒரு பொறி வச்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு இவர் மீது எந்த வழக்கும் பதிவு பண்ணல, எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டதும் டிலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையாங்கிறதே ஒரு குழப்பமாக தான் இருக்குது அதில். அப்போ சிபிஐ தான் இது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா தாக்கல் பண்ண அந்த மனுவில் சிபிஐ வழக்கு தான் இருக்கு. சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, டெல்லியில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இத்தனை செக்ஷனில் வழக்கு இருக்கு. இது எல்லாமே அவர் சொல்லி தான் தெரிய வருது. இந்த விவகாரத்தில் ரொம்ப வசமாக ஆதவ அர்ஜுனா மாட்டிக்கிட்டாரு, அவரால் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு புள்ளி வருது. இதில் விஜய் வெளியில சந்தோஷமா கை காட்டிட்டு வந்தார் இல்லையா? அப்போ விஜய்க்கு எதுவுமே இதில் சிக்கல் இல்லையா அப்படின்னா இவர் மூலமாக தான் விஜய்க்கு சிக்கல் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்தில் பேசப்படுது. அப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் விவகாரத்தில் தான் இவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு இப்படி ஒரு பிளாக் மார்க் அவருடைய ஹிஸ்டரியில் இருக்கு. இந்த விவகாரத்திலையும் இதில் இன்னும் பல விஷயங்களும் பேசப்படுது. ஆதவ அர்ஜுனா ஒரு பாயிண்ட் அப்படி வச்சுங்களேன். இன்னொன்று எடுத்தோம் அப்படின்னா, இப்போ விஜயோடைய திடீர்னு தனது பணியாளரை விஜய் எப்படி பார்த்துக்கிறாரு பாருங்க. விஜய் அவரோட டிரைவரோட பையனுக்கெல்லாம் சீட்டு தராரு பாருங்க, அவருடைய கரிசனத்தை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்கிற ஆகா ஓஹோன்னுலாம் பேசி கடைசியாக பார்த்தா அவர் தான் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிக்கு டைரக்டராக இருக்கார். யாரு? அந்த சி ராஜேந்திரன். நம்ம பலமுறை இப்போ நடிகையோடலாம் அவர் திருமண விழாவுக்கெல்லாம் போனார், கோவா போனார், வந்தார். அதில் இந்த ஃப்ளைட்டில் யார் யார் போகிறா அப்படிங்கிறதுக்கான அந்த லிஸ்ட்டு லீக் ஆகும். அதில் சி ராஜேந்திரன் ஒரு பேர் இருக்கும். அப்போது புரியல, இப்போது புரியுதுங்கிற மாதிரி தான் அதை பார்க்குறப்ப புரியுது. இந்த ராஜேந்திரன் தான் அவருடைய டிரைவராக இருந்திருக்காரு, விஜய்க்கான பினாமியாகவும் இருந்திருக்காரு. அவருடைய பையனுக்கு தான் விஜய் சீட்டு தராரு. இதில் என்ன பெரிய பாசம், என்ன பெரிய அன்பு இருக்குங்கிறது எனக்கு புரியல.
அதையும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் விஜயினுடைய வேட்பாளர்கள் குறித்த புகாருங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வேட்பாளருக்கு எதிராக நேற்று பேசியிருந்தோம் இல்லையா, ஏனாதி மதன், அவருக்கு எதிரான புகார் யார் சொல்கிறான்னா ஃபாத்திமா கனின்னு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தாவேக்கால இருக்கிறவங்க, அவங்க புகார் கடிதம் எழுதுறாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற மற்ற தாவேக்கா நிர்வாகிகள் நேரடியாக தாவேக்கா தலைமைக்கு புகார் கடிதம் எழுதுறாங்க. அவங்க அவர் மேலே பாலியல் புகார் இருக்கு, இவர் உடனடியாக வாபஸ் வாங்குங்க, புதிதாக கட்சிக்கு பெண்கள் ஆதரவு தர வர்றதுல அவ்வளோ பெரிய தயக்கம் இருக்கு அப்படின்னு நேற்று நம்ம போட்டு லிஸ்ட்டை தாண்டி இன்னும் பல வேட்பாளர்கள் இன்னும் பல சர்ச்சைகளில் இன்னும் பல வீண் வம்புகளில் சிக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதை அடுத்து தான் ஹைலைட்டு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், புசி ஆனந்துக்கு கடன் கொடுத்துருக்காரு கோடிக்கணக்கில் 3 கோடி, தனது தந்தைக்கு கடன் கொடுத்துருக்காரு, தாய்க்கு கடன் கொடுத்துருக்காரு, மனைவி மகளுக்கும் கடன் கொடுத்துருக்காரு. அதுதான் புரிஞ்சுக்க முடியல. இப்போ மனைவி மகள்ங்கிறது நம்ம தானே பார்த்துக்கணும். அதாவது அவங்க திருமணம் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு தானே. அவங்களுக்கு எப்படி கடன் கொடுத்ததா வரும்? அப்போ அவங்கள்ட்ட போய் கடன் கேட்பாங்களா? இது எல்லாம் வந்து ஒரு மாதிரி புரியாத புதிராக இருந்தாலும் இதெல்லாமே வந்து இந்த அரசியல் களத்தில் விஜய்க்கு எதிராக பெரிய அலையாக வீசக்கூடும். இது எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் பிடிச்சிட்டு அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அப்படிங்க விஜய் பற்றி நிறையா பேசணும் இல்லையா? விஜயோட வேட்பாளர்கள் தேர்வில் வந்து எவ்வளோ சர்ச்சைகள் இருக்குலாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற சமயத்தில் தான் விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற விதமாக ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சரே ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. அது அமித்ஷா சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்குன்னு தான் பார்க்கணும். யார் அந்த அமைச்சர் அப்படின்னா ராம்தாஸ் அத்வாலே. அவர் புதுச்சேரிக்கு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய 5 மாநில தேர்தல்களையும் என்டிஏ வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான் சொல்லுவார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒருவேளை மெஜாரிட்டி மார்க் என்டிஏக்கு வரல அப்படின்னா விஜய் கட்சியை வச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதாவது இவரோட கருத்து விஜயை வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசுகிறாரா இல்லை பாஜகவை ரொம்ப மட்டம் தட்டுறாரானே புரியல. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டே எப்படி அப்படின்னா விஜய் வந்து கணிசமாக பெருசாக ஜெயிக்க மாட்டார், ஏதோ 2 to 8 தொகுதிகள் வரைக்கும் தான் ஜெயிக்கிறதா எல்லா போல்ஸுமே சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு மேலே பெருசாக வந்து 30% வச்சிருக்காங்கன்னு தாவேக்கா போல் சொல்லுது. அவங்க போல தனியாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான நிறுவனங்கள் IINS அப்புறம் வந்து ஓட்டர் வைப் அந்த மாதிரி பல நிறுவனங்கள் எடுத்த சர்வே படி தாவேக்கா வந்து 2 to 8 தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு பாஜக மத்திய அமைச்சரே என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா விஜயை வந்து கூட்டணிக்கு நாங்கள் கூப்பிட்டு அவர் மூலிமா ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் வந்து இங்கே புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா அமித்ஷா என்ன சொன்னாரு, நாங்கள் விஜய் இடத்துல பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சார் ஒரு இடத்துல. அப்போ அமித்ஷா கருத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறவர் பாஜக இருக்காரு, அதுவும் மத்திய அமைச்சரா இருக்காரு. விஜய் எங்களோட வந்தா எங்க வாக்கு வங்கியில சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறாரு அமித்ஷா. ஆமா, அப்ப விஜயோட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி இப்படி ஒரு வேலைகள் பார்க்குறாங்க. நாம வந்து முன்கூட்டியே அதை கணிச்சிருந்தோம். அழகு சென்சேஷனில் இதுக்கு முன்னாடி பேசின எபிசோடில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லியிருப்போம் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து பண்ணுற விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. பல விஷயங்களில் விஜய் பாஜகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு, திமுகவை மட்டுமே எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா விஜய் வந்து சிபிஐ வழக்கு போகிறாரு வராரு, வெளில வந்து சந்தோஷமாக கை காட்டிட்டு வராரு. இதில் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ராம்தாஸ் அத்வாலே மத்திய பாஜக அமைச்சராக இருக்கார், இந்திய குடியரசுக் கட்சியோட தலைவராக இருந்தாலும் பாஜகவில் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கார். அவர் மணிப்பூர் போன்ற இடங்களெல்லாம் கட்சியை வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனாலும் தேர்தலுக்கு பிறகு தொங்கு சட்டமன்றம் அமையுது, பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நாங்கள் விஜயோட போவோம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணாமல் அந்த வார்த்தை வெளில வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி இல்லை. இவரும் வந்து வெறுமனே கூட்டணி தலைவராக மட்டும் இல்லை, மத்திய அமைச்சரவையில் இருக்கார். அப்பேற்பட்ட ஒருத்தர் சொல்கிறப்போ இந்த கருத்து ஆட்டோமேட்டிக்காக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா மாறுது. அப்போ என்டிஏ இந்த திட்டத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கு நம்ம வர முடியுது. ஏன்னா இப்போ வந்து மற்றவர்கள் இப்போ திமுகவை விமர்சிக்க கூடாதா அப்படின்னா விமர்சிங்க, அது வேற. ஆனால் பாஜகவை மட்டும் வந்து விஜய் வந்து கண்டுக்காமல் போகிறாரு. பல விஷயங்களில் விமர்சனத்தை முன்வைக்க மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், மும்மொழி கொள்கையாக இருக்கலாம், இன்னும் பல விஷயங்களில் பாஜகவை கண்டுக்காமல் விஜய் போகிறதுக்கு பின்னாடியும் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் தனித்து போட்டி போடுங்க, அதில் வந்து முடிந்த அளவுக்கு சிறுபான்மை வாக்குகளை பிரிங்க. அப்படி உங்களால் பிரிக்க முடிஞ்சு ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்கினீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து பேசிக்கலாம். ஏன்னா பாஜக அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனுச்சு அப்படிங்கிறது தான் ஆதவர்ஜுனா சொன்ன விஷயமே, நாம சொல்லலை. ஆதவர்ஜுனாவே நேரடியாக சொன்னார், எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணாங்க, அவ்வளோ ஆஃபர் தந்தாங்க, அவ்வளோ ப்ரெஷர் தந்தாங்க அப்படின்னாரு. இன்னொரு பக்கம் அருண்ராஜ் தலைவருக்கு ப்ரெஷர் தராங்க அப்படிங்கிறார் சிபிஐ மூலமாக, இன்னும் பல அமைப்புகள் மூலமாக ப்ரெஷர் தராங்க. பாஜகவுக்கு விஜய் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான காரியம்லாம் இல்லை. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி
இனிமே பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு எஸ்டிபிஐ மேடையில் முழங்கினவரை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ விஜய் ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு. விஜயை ஒட்டு வச்சதுக்கு பின்னாடி தேர்தலுக்கு பிந்தைய கணக்குகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதில் இந்த ராம்தாஸ் அத்வாலே ஆல்ரெடி இங்கே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் எனக்கு 10 சீட்டு வேணும் 5 சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் தான். இப்போ விஜய் கூட போகிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா அல்லது என்டிஏவோட விருப்பமானு கேட்டால் அவரே சொல்கிறாரு என்டிஏ ஆட்சி தான் அமையுங்கிறாரு. ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயை தூக்கி பிடிக்கிறாரா பாஜகவை மட்டம் தட்டுறாராங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய கிளைமு அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், ஒருவேளை அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா விஜயோட நாங்கள் அணி சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. இப்போது எங்கே வந்து நிற்குது பாருங்க, எடப்பாடிக்கு தான் மறுபடியும் நெருக்கடியாக வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சொல்லிட்டு வர்றாரோ அதற்கு நேரெதிராக பாஜக வேற மொழியில் பேசிட்டு வருது. ஒருபுறம் அமித்ஷா சொல்றாரு விஜயோட சேர மாட்டோம், சேர்ந்தா வாக்கு வங்கியில் எங்களுக்கு சேதாரம் ஏற்படும், எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு பெரிய அண்ணன் மாதிரி, அவர் தான் அங்கே முடிவுகள் எடுப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதே கேபினெட்ல இருக்கிற இன்னொரு அமைச்சர் வந்து பேசுறாரு அப்படின்னா அப்போ இதனுடைய அந்த விஷயங்கள் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ராம்தாஸ் அத்வாலே என்ன சொல்றாருன்னா, அவரோட கருத்துல என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒருவேளை அவருக்கே நம்பிக்கை இல்லையோ, ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட நரேட்டிவ் என்னன்னா 210 தொகுதிகள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு போற பக்கம்லாம் பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. 210 தொகுதிகள் என்பது மெஜாரிட்டி மார்க்கு ரொம்ப கூட. அப்போ வந்து தனி பெரும்பான்மை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் சொல்லிட்டு வராங்க. அப்போ எங்க தொங்கு சட்டமன்றம் ஆரம்பி போகுது உங்களுக்கு? தனிப்பெரும் ஆட்சி பண்ணா தொங்கு சட்டமன்றத்துக்கு பேசே கிடையாது. இப்போ ராமதாஸ் என்ன சொல்றாரு, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சது அப்படின்னா விஜயோட நாங்க கூட்டணி பேசுவோம்னு பேசுற போது அப்ப எல்லா பாஜக தலைவர்களும் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்காங்க, 210 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கான அந்த பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போய் தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு பேசுறது வந்து அவருக்கே ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டே இல்லையா அப்படின்ற எடப்பாடி நம்பல அந்த ஒரு இதுதான் தெரியுது. ஆமா, அவருக்கே ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் இல்லாம தான் பேசுற மாதிரி தான் தெரியுது. அவரை நம்பி இருந்தா கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பாத காரணத்தினால தான் விஜய்க்கு முக்கியத்துவம் வருது, விஜய் வாக்குகளை உடைப்பார். ஏன்னா இதற்கு முன்னாடி இதே ராமதாஸ் அத்வாலே விஜய் கூட்டணிக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதற்கப்புறம் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சா அப்படின்னா ஆமா நடத்தப்பட்டுச்சு. அதற்கு உதாரணம் அவர் வந்து ஆதவர்ஜனா கொடுத்த பேச்சு தான். அப்புறமா வந்து சிபிஐ உடனே அடைச்சி வச்சவரை அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க ஒவ்வொன்றா கோத்து பார்த்தீங்கன்னா பாஜக விஜயோட நெருங்கிடுச்சு, கூட்டணி கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை போய் அது வந்து முடிவுக்கு வராமல் பாதியிலே நின்றுடுச்சு. இன்னொரு பக்கம் பாஜக தனியாக ட்ரை பண்ணி அவரை கிட்டத்தட்ட உள்ளே கொண்டு வந்த நேரத்தில் தான் இப்போ வேண்டாம், இப்போதைக்கு களம் உங்களையும் வந்து அழிச்சிரும், அதனால தனித்து நில்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறத ஒரு ஊகமாக பேசப்பட்ட நேரத்தில் தான் இப்போ வந்து பாஜக அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்கு தான். ஒரு மறைமுகமாக அவருக்கு வந்து ஒரு அதிருப்தியும் ஒரு அச்சத்தையும் தான் இது வந்து கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதற்கு எதிராக இதை உடனே மறுத்து தாவேக்காவோ அதிமுகவோ இது வரைக்கும் பேசலை, நம்ம வீடியோ பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் பேசலை. இதில் திடீர்னு பாஜக முன்னாள் மாநில தலைவரை இங்கே வந்த பியூஷ் கோயல் உடனடியாக சென்னைக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பாண்டிச்சேரி போகிறாரு. காலையில் பாண்டிச்சேரி போகிறப்ப செய்தியாளர்கள் பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்குமே அவர் பதில் சொல்லலை. எப்பவும் ப்ரெஸ்ஸை பார்த்தா நின்று பேசிட்டு போவார், மைக்கை தள்ளி விட்டுட்டு போகிறாரு. அவர் வந்த காரில் பாஜக கொடியும் இல்லை. அப்போ வேற ஏதோ சிந்தனையில் இருக்காரு, வேற ஏதோ திட்டத்தோடு இருக்காரு, வேற ஏதோ கோபத்தில் இருக்காருங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று நேற்றிலிருந்து வானதி விசஸ் பாஜக முன்னாள் மாநில தலைவருங்கிற அந்த பிரச்சனை சோசியல் மீடியாவில் 2 தரப்பு ஆதரவாளர்கள் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. வானதி வந்து இது மாதிரி தவறாக சொல்லிட்டாங்க, கோவைக்கு பிரதமரை வரவேற்கிற லிஸ்ட்லேயே ஒரு பேர் இல்லை, ஆனால் அவர் தான் வரலைங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை வானதி சொல்லிட்டாங்க அப்படின்னு 2 தரப்பு கடையில் பயங்கர வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நயினா நாகேந்திரன் இதை பற்றி கேட்குறப்ப இல்லை, நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் நான் ஊரில் இல்லை அதனால வரலன்ட்டாரு, அது இயல்பு தானே, இப்போ நான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறப்ப நான் அது மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பூசி மெழுகி சமாளிச்சிருந்தாலும் பாஜக முன்னாள் மாநில தலைவருக்கு என்ன கோபம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு முன்னாள் எம்எல்ஏ முக்கிய முகங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை வாங்கிட்டாங்க. திருநெல்வேலி இல்லைன்னா சாத்தூர் வாங்கிக்கிட்டாங்க, கோவை தெற்கு இல்லைன்னா கோவை வடக்கில் வாங்கிக்கிட்டாங்க, மொடக்குறிச்சியை வாங்கிக்கிட்டாங்க, அது மாதிரி தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி இந்த மாதிரியான ஏரியாக்களில் முக்கியமான இடங்களை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் என்ன கைவிட்டுட்டாங்க, மொடக்குறிச்சி எனக்கு தரமாட்டேங்கிறாங்க, திருப்பூர்லேயும் எனக்கு அவள் கேட்கல அப்படிங்கிறப்ப இவர் வந்து ரொம்ப அதிருப்தியாகி எதுக்கு நம்ம இனிமேல் அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்போங்கிறப்ப தான் இல்லை பாண்டிச்சேரியில் போய் ஒர்க் பண்ணுங்க, 3 நாள் அமித்ஷா மோடி எல்லாம் வர்றாங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல்.
இதற்கு முன்னாடி இங்கே வந்து இவங்களுக்கு கொடுத்த 27 எம்எல்ஏ சீட்டில் யார் யார் எம்எல்ஏங்கிற ஒரு ஆலோசனைக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு கூட இவர் வந்து புறக்கணிச்சார், அதில் கலந்துக்கல. அதற்கு அதே மாதிரி பிரதமர் மோடி கோயம்புத்தூர் வந்த பொழுது அதையும் வரவேற்க அவர் போகலை. இப்போ மறுபடியும் மையக்குழு கூட்டம் கூடுறாரு பியூஷ் கோயல் தலைமையில். அதற்கு கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவரை வர சொல்லியிருக்காரு. அப்படின்னாலும் அவரை சமாதானப்படுத்துறது இதில் ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது, தேர்தலில் இருக்கிற 27 ஒரு தொகுதியை டிக் பண்ணி கொடுத்து நீங்கள் அதில் போட்டியிடுங்க, கண்டிப்பாக போட்டியிட்டு தான் ஆகணும், எல்முருகனே அங்கேருந்து இங்கே வந்து போட்டியிடுறதுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீங்களும் நிச்சயமாக போட்டியிடணுங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாங்களாம். அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவை நோக்கி பாஜக இப்போ அவர் அழுத்திட்டு இருக்கு. இப்போ அவங்க கட்சிக்குள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியூஷ் கோயல் வர்றது அவர் நல்லாவே தெரியும், அதை தெரிஞ்சு தான் புதுச்சேரி கிளம்பி போகிறான்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வலுக்கட்டாயமாக பியூஷ் கோயல் வந்து கூப்பிட்டார், நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் வந்து புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலிமா சென்னைக்கு வர்றாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பியூஷ் கோயலோட பேச்சு தட்ட முடியல, அப்போ ஒரு முடிவு நோக்கி கூப்பிடுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் என்ன மாதிரி சொல்லி அவர் வந்து திருப்திப்படுத்த போகிறாங்க, ஏன்னா 2028 ராஜ்யசபா தேர்தல் வரப்போகுது இல்லையா, அவ்வளோ தூரம் போக மாட்டோம் நம்ம. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு எம்பி சீட் காலியாக போகுது. சிவி சண்முகம் போட்டி போடுறாரு, எல்முருகன் போட்டி போடுறாங்க, திருமாவளவன் போட்டி போடுறாரு, ராஜ்யசபால 2 லோக்சபா 1. ஆமா, சிவி சண்முகமே ஒருவேளை எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட்டுக்கு வந்து ஒருவேளை பாஜக முன்னாள் மாநில தலைவரை பாஜக தலைமை ப்ரப்போஸ் பண்ணும் அதிமுக தலைமையிட்ட அந்த ஒரு திட்டத்தின் மூலியமா அவரை கன்வின்ஸ் பண்ண போறாங்களா? இதுல இன்னொன்று இருக்காது, அதாவது நம்ம ஒரு நபரா பாக்குறோம்ல, அவருக்கு மட்டும் சீட்டுன்னு, அவரை நம்பி இருக்கிற ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவருக்கு ஒரு சீட்டு கேட்டு காய் நகர்த்துறாரு. அதையுமே பாஜக தலைமை கன்சிடர் பண்ணாம இருக்கு. ஏன்னா வானதிக்கு ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கு, அவங்க சிலர் ரெஃபர் பண்றாங்க, நயினார் பலருக்கு ரெஃபர் பண்றாரு, முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பலருக்கு ரெஃபர் பண்றாங்க. இதுல சீட்டு கிடைக்காம அதிருப்தியில சரத்குமார் உள்ளிட்டோர் இருக்காங்க. சரத்குமார் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தனது மனைவி ராதிகா சரத்குமாருக்காக அவர் சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அதுவுமே நான் அவங்களும் போட்டியிட மாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவரை நம்பி கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு சீட்டு வாங்கி தரணும்ல அவரு, அதற்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே தான் அங்க பெரிய பிரச்சனையை குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மாதிரி தான் காங்கிரஸ்குள்ளேயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்களும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி யாரையுமே சொல்லல, பாஜகவும் இன்னும் சொல்லல, 2-3 நாள்ல சொல்றேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா பியூஷ் கோயல் பிரஸ் மீட் கொடுக்கும் போதே அதை எதிர்பார்த்தாங்க, பாஜக தரப்பில் இருந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த சமயம் தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இன்னைக்கு நாங்க வெளியிடல, 2-3 நாள்ல வெளியிடுவோம்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டார். ஏன்னா நான் இன்னும் 1 வாரம் கூட இல்ல வேட்புமனு தாக்கல் 7ஆம் தேதி வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏப்ரல் 6ஆம் தேதி முடியுதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு மார்ச் 31, 1 வாரம் கூட இல்லை. அப்போ 2 பெரும் முக்கியமான கட்சிகள் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி இன்னும் எதற்காக வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், பாஜக ஏதோ ஒரு வகையில் பல பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் காங்கிரஸ் தரப்புல தான் கொஞ்சம் கூட யூகிக்க முடியல யார் தான் வேட்பாளர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து இன்னும் பேச்சுவார்த்தையே பெருசாக பண்ணல, இன்னும் ஃபைனலைஸே பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இந்த டைம் பார்த்து ராகுல் காந்தி கேரளா போயிட்டார், கேரளாவில் தேர்தல் வருது இல்லையா, அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிட்டு. பாண்டிச்சேரி இன்னும் வரவே இல்லை, ராகுல் காந்தி பாண்டிச்சேரி வரவே இல்லை. கேரளா போயிட்டு மறுபடியும் பாண்டிச்சேரி வருவார்னு நினைக்கிறேன். அப்புறம் டைம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னு தெரியல. கேரளாவில் யார் எதிர்க்கிறாங்களோ அந்த ஒரு கட்சியோட இங்க கூட்டணியில் இருக்காங்க, அவங்க இங்க வந்து பிரச்சாரம் பண்ணா அது எடுப்படுமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவருக்கு இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முக்கியம் தான், காங்கிரஸ் கேரளாவும் முக்கியம் தான். இப்போ கேரளாவில் கூட ஜெயிக்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க காங்கிரஸ்லாம், பாஜக கூட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் என்ன, ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் மறைமுக டீலிங்கில் இருக்குது, அவங்க 2 பேரும் ரகசியமாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸோட ஒரு வியூகமாக மாற்றுறாரு. அது இப்போ காங்கிரஸ் கேரளாலேயே வந்து 6 பேர் அடிப்படுது சிஎம் பதவிக்கு, கேசி வேணுகோபால், சசி தரூர், அப்புறம் ரமேஷ் சென்னிதலா, இந்த மாதிரி ஒரு 6 தலைவர்கள் இருக்காங்க போல. அதுவே பெரிய பஞ்சாயத்தாக முடிய போகுது காங்கிரஸ் பெரும்பான்மை ஜெயிச்சாங்க அப்படின்னா. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் சார்ட் அவுட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்குன்ற ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ராகுல் காந்தி மீது ஒரு மதிப்பு இருக்கு. ஸ்டாலினே வந்து ஒரு பிஎம் ஃபேஸா ப்ரொமோட் பண்ண 2 ஹவர்ஸ்லாம் பண்ணதெல்லாம் பார்த்தோம் நம்ம முன்னாடி. அப்போ எப்போ ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரப்போறார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னும் காங்கிரஸ் மத்தியில் எழுப்பிட்டு இருக்கு. அவரு தான் வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்துவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னுமே வேட்பாளர் பட்டியலை வந்து இறுதி பண்ணாமல் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் காங்கிரஸை நோக்கி எழுப்புறத அவங்களால தடுக்க முடியாதுன்னு தான் இங்கே பார்க்குறோம் நம்ம. இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க கேரளாவில் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு. கேரளாவில் காங்கிரஸை எதிர்த்து தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம் பண்ண போகிறார். அங்கே அவர் ஆளும் இடதுசாரி கூட்டணிகளோட
3 தொகுதிகளுக்கு அவர் ஒப்பந்தம் போட்டு அவர் அங்கே நிற்கிறார். அப்போ என்ன வந்து நீ பீகாரில் தோக்கடிச்சில்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு, இப்போ நான் வந்து ஒன்று தோக்கடிக்கிறதும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு தான் அப்படின்னு வந்துட்டாரா இல்லை என்னன்னு புரியல. இப்போ இந்தியா கூட்டணி பல சிதறி போய் கிடக்குது. தமிழ்நாட்டிலேயே இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்தியா அளவில் அது இன்னும் பெரிய அளவில் இருக்குது. இந்த 5 ஸ்டேட்லேயும் ஒரு வழி ஆகிடுவாங்க போருக்கு இந்தியா கூட்டணி. இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி அப்படின்றது. அதாவது யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாருமே சாக்லேட் பிரியர்கள் தான். அது எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் சரி நம்ம விரும்பி சாப்பிட்றது, அது எல்லா வயதினரையும் கடந்து சாக்லேட்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்கேட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அது உலக அளவில் ஒரு ஃபேமஸான பிராண்ட். அது நெஸ்லே பிராண்டோட ஒரு சாக்லேட். இது கிட்டத்தட்ட யூரோப்பில் வந்து இட்டாலியிலிருந்து போலாந்து நோக்கி அந்த சாக்லேட் என்பது எடுத்துகிட்டு போயிருக்காங்க பெரிய லாரியில். அதாவது பல நாடுகளை தாண்டி அந்த லாரி போய் எல்லா இடங்களும் சாக்லேட் சப்ளை பண்ணுறதுக்காண்டி 12 டன் கிட்கேட் சாக்லேட்ஸ் வந்து லாரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த வெயிட் என்பது ஒரு 3 யானைக்கு சமன்றாங்க. அந்த அளவுக்கு சாக்லேட்ஸ் வந்து லாரி ட்ரக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. என்ன குட்டி யானையா பெரிய யானையா அது எப்படின்னு தெரியல. அது நம்ம சொன்னா யூகம் தானே, அந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி அதில் இருக்குது அப்படின்னு தானே பார்க்கணும். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரக் அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. எப்படி அது இது பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு திருடர்கள் வந்து அங்கே இது பண்ணிட்டு அந்த 12 டன் சாக்லேட் அப்படியே திருடிட்டு போயிட்டாங்க போல. அந்த ட்ரக்கு எப்படி ஒருவேளை அசைஞ்சு தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. 12 டன் சாக்லேட்டையும் வந்து அவங்க திருடர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்து எப்படி இவ்வளோ பெரிய ட்ரக்கை வந்து இது கொள்ளையடிச்சுட்டு போக முடியும், அந்த கம்பெனிக்காரங்களுக்கே புரியல. அவங்க எல்லாம் சப்ளைலாம் தடை பண்ணலைங்க, சப்ளை தொடர்ந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இது குறித்து விசாரிப்போம். இந்த 12 டன் சாக்லேட்டை எப்படி திருட முடியும், அதுதான் வந்து அங்கே பெருசாக வினோதமாக பேசப்படுது. ஏன்னா அதை 3-4 நாடுகளுக்கு போக வேண்டிய சாக்லேட்ஸை ஒரு சின்ன கும்பல் வந்து திருடிட்டாங்க அப்படின்னா அதுதான் தெரியல என்ன பண்ணாங்கன்ட்டு. இல்லை பொதுவாக எலெக்ஷன் வர்ற நம்ம ஊரில் தான் ட்ரக்கு இதெல்லாம் மாட்டும். ஆமாம், இது அந்த ஊரில் மாட்டுறது பணத்தோட மாட்டோம், சாக்லேட்டோட மாட்டி இருக்க போலாம். எல்லாம் இனிப்பு தான், ஸ்வீட் பாக்ஸ் தான் எப்படி இருந்தாலும். ஆமாம், பேசுவோம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.